Hello friends, I am Maha. நான் இப்போதான் இங்கிலீஷ் கொஞ்சமா பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இங்கே நான் 2 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷில் இந்த குழப்பம் அதிகமாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நீ வருகிறாயா அப்படிங்கிற இந்த தமிழ் கேள்வியை நாம் இங்கிலீஷில் do you come அப்படின்னு கேட்கணுமா அல்லது are you come அப்படின்னு கேட்கணுமா? குழப்பம் வருதா? ஓகே, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்களேன். நீ சந்தோஷமாக இருக்கியா? இதை எப்படிங்க கேட்குறது? do you happy அல்லது are you happy? குழப்புதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம do you வச்சு எங்கெல்லாம் கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சேம் அதே மாதிரி are you வச்சு எங்கெல்லாம் கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்க போகிறேன். சுகவனமாக கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ வர்றையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தான் கேட்கணும்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். நீ வருகிறாயா அப்படின்னா do you come அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர are you come அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் மகா எதுக்குன்னு கேட்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போக போகுது. ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வியை பாருங்களேன். நீ சந்தோஷமாக இருக்கியா? இதை எப்படி கேட்கலாம்? do you happy or are you happy? which one is correct? சொல்லுங்கள் பார்க்கும். கரெக்டுங்க, are you happy இதுதான் கரெக்டான ஆன்சர். do you happy வராது. இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி வரும். இந்த 2 சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தானே இருக்குது. ஏன் இந்த கேள்வியை கேட்கும்போது do வச்சு கேட்டிருக்கோம், ஏன் இந்த கேள்வி கேட்கும்போது ஆர் வச்சு கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். இப்போ இங்கே பாருங்களேன். நீ வருகிறாயா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வர்ற ஒரு செயல் இருக்குது. செயல்னா என்ன? ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய செயல், வேலைகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இங்கே வர்ற ஒரு செயல் இருக்கிறதுனால நம்ம இங்கே do வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஆர் வச்சு கேள்வி கேட்கவே கூடாது. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? இப்போ இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஆக்ஷன் வேர்டு இருக்குதா? வர்றது, போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, படிக்கிறது, இந்த மாதிரி இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு உள்ள ஆக்ஷன் வேர்டு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, கிடையாது. அப்போனா இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது எப்படி தோணுதா அப்படின்னா, உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? நீ சந்தோஷமாக இருக்கிறியா? இப்படி கேட்குறோம் பார்த்தீங்களா. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது இதை பற்றி பேசும்போது நம்ம do வச்சு கேள்வி கேட்கக்கூடாதுங்க, ஆர் வச்சு தான் கேள்வி கேட்கணும். புரிஞ்சிச்சா? இது ரொம்ப பேசிக். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸு பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா do வச்சு எங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களாங்க? ஓகேங்க, இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குற சென்டென்ஸாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ அவனுடன் போகிறாயா? அப்பா கேட்குறாங்க, நீ அவன் கூட போகிறியா? நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கா அல்லது இப்போ நடக்குதானா? நடக்கலை. என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவாக நீ அவன் கூட தான் போகிற. இப்போ அப்பா கேட்குறாங்க, நீ அவன் கூட போகிறியா? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக நம்மளுடைய ஹேபிட், நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டென்ஸ்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு செயல் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம இந்த டென்ஸில் வச்சு பேசலாம். பொதுவாக நான் எப்பயுமே ஒரு செயலை டெய்லி செய்வேன் அப்படின்னா அதையும் நம்ம இந்த டென்ஸில் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி தான் பேச ஆரம்பிக்கணும், எப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா பாருங்கள், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது.
டூ வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். புரிஞ்சிருச்சா? எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், மகா அந்த இடத்துல டூ வருது, டூனா என்ன, எதுக்காக நம்ம டூ யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி வரும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவதுங்க இந்த டூவோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டூனா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. இந்த டூக்கு ஒரு பேர் இருக்குங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் இந்த ஆக்ஸிலரி வெர்ப் இங்கே வருது? அடுத்த கேள்வி வருதா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப் உதவி இல்லாமல் நம்மளால் ஒரு கேள்வி கேட்கவே முடியாது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் இருக்குதுங்க. அந்த காருக்கு பெட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த காரை மூவ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியாது. அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்புங்கிற பெட்ரோல் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஓகே, அடுத்து பாருங்களேன். இப்போ டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை பேசினதுக்கப்புறம் சப்ஜெக்டை தான் பேசணும். இங்கே சப்ஜெக்ட் யார் பாருங்கள், சப்ஜெக்ட் யார்? நீ. ஏன்னா போகிற ஒரு செயலை யார் செய்கிறான்னு கேட்டிருக்கோம், நீ செய்கிறாயா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நீனா யூ அப்படின்னு சொல்லும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப்? போகிறது. போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. இப்போ பேசுங்க, டு யூ கோ? நீ போகிறாயா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா டூனா என்ன, யூனா என்ன, கோனா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ள ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை டக்குன்னு பேசிட்டு போகக்கூடாது. அந்த சென்டென்ஸில் இருக்கிற சின்ன சின்ன வேர்ட் கூட என்ன மீனிங் இருக்குது, அது எதுக்கு வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, டு யூ கோ அப்படின்னா நீ போகிறாயா. இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல பாருங்களேன். நீ யார் கூட போகிறான்னு கேட்குறோம், அவன் கூட, அவனுடன். உடன்னா என்ன? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வித். அவனுடன் அப்படின்னா வித் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ ஒரு கேள்வியாக நீங்கள் கேட்டிங்களா? ஒரு கேள்வி வாக்கியம் உருவாயிடுச்சா? ஓகே, இப்போ இந்த கேள்வி வாக்கியம் எதனால் உருவாச்சு, எதை வச்சு உருவாச்சு? இந்த டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை வச்சு தான் உருவாச்சு. ஏன் டூ வச்சு பேசுகிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ப் இருக்குது. போகிறாயா, போகிற ஒரு செயலை நீ செய்கிறாயான்னு கேட்க வருதுனால டூ வச்சு கேட்டிருக்கோம். இந்த இடத்துல நிறைய பேர் ஆர் யூ கோ வித் ஹிம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது தப்பு. ஆர் வச்சு கேள்வி கேட்கும்போது அந்த சென்டென்ஸ்க்கு உள்ள வேர்ப் நம்ம ஆட் பண்ணி பேசவே கூடாது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர் வச்சு கேள்வி கேட்கும்போது வேர்பே வராது. ஓகேங்களா? ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசும்போது அது வேர்ப் வரும். நான் அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். நீ நல்லா படிக்கிறியா? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, வந்தோடனே எப்படி கேட்குறாங்க, நீ நல்லா படிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. அந்த இடத்துல நீங்கள் படிக்கிற ஒரு செயலை செய்கிறீங்களா? இல்லைங்க, சும்மா எல்லாரோட உட்காந்து பேசிக்கிருக்கீங்க. அப்போ உங்களை பார்த்து கேட்குறாங்க, நீ நல்லா படிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் படிக்கிற செயலை அப்போ செய்கிறீங்களா? இல்லை. பிறகு எப்படி நம்ம இந்த சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வியாக கேட்கலாம்? நான் என்ன சொன்னேன், நம்ம டெய்லி ரொட்டீனை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசி ஆக வேண்டும். நம்முடைய ஹேபிட், நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்ம பேசும்போதும் நம்ம இந்த டென்ஸில் தான் பேசி ஆக வேண்டும். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? இன்னும் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குங்க. இந்த இடத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவுசெய்து நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டீ குடிக்க கடைக்கு போயிருக்கேன். எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஃப்ரெண்டு கேட்குறான், நீ டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா? நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நான் காஃபி குடிக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் காஃபி குடிக்கிற ஒரு செயலை இப்போ செய்கிறேன்னா இல்லைங்க, பிறகு எப்படி நான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்கிறேன்? கேள்வி வருது பார்த்தீங்களா? ஏன்னா நான் காஃபி குடிக்கிற ஒரு செயலை டெய்லி செய்கிறேன். அது என்னோடய டெய்லி ரொட்டீன், என்னோடய ஹேபிட். நான் அதை டெய்லியுமே செய்கிறேன். அப்போனா இந்த மாதிரி நான் டெய்லி செய்யக்கூடிய ஒரு செயலை நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் என்னால் பேச முடியும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள், வரிசையாக பண்ணுங்கள். உங்களால் நல்லா பேச முடியுங்க. பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. நீ நல்லா படிக்கிறியா? எப்படி கேட்கலாம்? டு யூ ஸ்டடி? நீ படிக்கிறாயா? எப்படி படிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. நல்லா படிக்கிறியாப்பா? நல்லான்னா எப்படி சொல்லாங்க?
இப்போ நிறைய பேர் எப்படி யோசிக்கீங்க அப்படின்னா, டியூ ஸ்டடி குட் அப்படி தானே யோசிக்கீங்க. அதாவது எல்லாரும் கிடையாது, சில பேர் யோசிக்கலாம், மேபி இருக்கலாம். பட் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. இங்கே என்ன தான் வரும்? வாய் திறந்து சொல்லுங்கள். கரெக்டுங்க, சூப்பர். டியூ ஸ்டடி வெல். தம்பி நீ நல்லா படிக்கியாப்பா, டியூ ஸ்டடி வெல், நல்லா படிக்கிறியா? ஓகே, ஈஸியாக புரியுதா? இப்போ இந்த டூ எதற்காக பயன்படுத்துகிறோம், எந்த டென்ஸில் பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? எப்படி பேசலாம்? இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேபிட், நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். இப்போ நீ கிரிக்கெட் விளையாடுறியாப்பா அப்படின்னு கேட்கவும் இந்த சென்டென்ஸை நம்ம பேசலாம். இல்லை நீ எப்பயுமே கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு பேச வரும்போது நம்ம இந்த டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? பேசுங்க பார்க்கும். டு யூ ப்ளே? நீ விளையாடுகிறாயா? என்ன? கிரிக்கெட். தட்ஸா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஏன் டூ வச்சு பேசுகிறோன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல நீங்கள் ஆர் யூ ப்ளே கிரிக்கெட் அப்படி பேசவே கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா அந்த சென்டென்ஸ் தப்புங்க. அப்படி ஒரு சென்டென்ஸே கிடையாது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு கேட்கலாம். ப்ளே அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களாங்க? ஓகேங்க, இப்போ நம்ம இந்த 3 சிம்பிளான கேள்வியை ஈஸியாக கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த எல்லா கேள்விக்கும் நம்ம டூ வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு கேள்வி கேட்டோங்க. பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம WH கொஸ்டின் வச்சு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் WH கொஸ்டின் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், எப்படி எப்படி அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டினுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம பேசும்போதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம பேச வேண்டும், பேசணுங்க. ஓகே, எப்படி பேசலாம்? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. எல்லோரும் தயவு செய்து வாயை திறந்து என் கூட பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி தெரியுங்க? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? வாய் திறந்து என்னை பார்த்து கேளுங்க. மகா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா கேளுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. எப்படி அப்படிங்கிற WH கொஸ்டினை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டும். ஹவு? ஓகே, அதுக்கப்புறம் எப்பயும் போலங்க முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் வச்சே பேசிடலாம். டு, சப்ஜெக்ட் யாரு? உங்களுக்கு. உங்களுக்குன்னா யூ அப்படின்னு சொல்லும். வெர்பன்னா தெரியும், தெரியும்னா நோ. இப்போ நல்லா கவனிங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். புரிஞ்சிருச்சா? ஓகேங்க, இப்போ அடுத்து ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். வேர்பை பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணுமா அல்லது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை பேசணுமான்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் இங்கே பேச வேண்டும், மாற்றவே கூடாதுங்க. இதுதாங்க இதோட ஜென்ரல் ரூல். எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எப்படி கேட்கலாம்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? எங்கே அப்படின்னா எப்படி பேசணும்? எங்கே அப்படின்னா ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். சொல்லுங்க பார்க்கும். எங்கே அப்படின்னா வேர், வேர். ஓகே, அதுக்கப்புறம் பேசுங்க. எங்கே வசிக்கிறீங்க? வசிக்கிறதுக்கு லிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? அடுத்து பாருங்களேன், நீங்கள் எப்போ வேலைக்கு போவீங்க? இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு தெரியுதா? நீங்கள் எப்போது வேலைக்கு போவீர்கள்? போவீர்கள் ஃப்யூச்சரில் தானே நம்ம இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். பிறகு எப்படி நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த கேள்வி எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
நான் வேலைக்கு போகிற ஒரு செயலை டெய்லியுமே செய்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் நான் வேலைக்கு போகலங்க, டெய்லி நான் வேலை பார்க்குறேன். அப்போனா அது என்னுடைய ஹேபிட், என்னுடைய வழக்கங்க. நான் வேலை பார்க்குறேன், டெய்லி பார்க்குறேன். இப்போ டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி தூங்குறேன், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன், டெய்லி வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஹேபிட்டை பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சு தாங்க பேசணும். உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஓகே, இதை எப்படிங்க பேசலாம்? வாய் திறந்து பேசுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் எப்போது வேலைக்கு போவீர்கள்? எப்போது, எப்போது அப்படின்னா அப்படி பேசலாம். எப்போ அப்படின்னா when. ஓகே, மிச்சத்தை பேசிடலாமா? when do you go? நீங்கள் எப்போ போவீங்க? எங்க? வேலைக்கு. work. is it correct sentence? இது கரெக்டான சென்டென்ஸா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன ஆட் பண்ணணும்? சூப்பருங்க. ஏன் ஆட் பண்ணணும்? இக்கு. இது வந்ததுனால ஆட் பண்ணணுமா? அது கரெக்டு தான். பட் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, என்னோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, சென்னைக்கு, ஊருக்கு, ஸ்கூலுக்கு, வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு பேச வரும்போது அங்கே நம்ம டெஸ்டினேஷன் வச்சு தான் பேசுகிறோம். அப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எப்படி தான் பேசணும்? டு ஒர்க். நம்ம இக்கு அப்படின்னு பேசும்போது டூ வச்சு தான் பேசணும். நிறைய பேருக்கு தெரியும். பட் இன்னும் எக்ஸாக்டாக இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டெஸ்டினேஷன் வச்சு பேசுகிறோம். நான் சென்னைக்கு போகிறேன், ஐ கோ டு சென்னை. இந்த இடத்துல பாருங்கள், நான் போகிற ஒரு செயலை செய்கிறேன், என்னோடய டெஸ்டினேஷன் என்ன? சென்னைக்கு. இங்கே என்ன டெஸ்டினேஷன்? நான் வேலைக்கு. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ இந்த WH கொஸ்டின் வச்சு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இங்கே இருக்கிற ஹவு, வேர், when இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா நம்ம WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? டூ அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். யூ அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோ, லிவ், கோ இதை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த WH கொஸ்டினை வச்சு எப்படிலாம் ஒரு சென்டென்ஸை பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற WH கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருந்துங்க ஒரு PPT அண்ட் 2 PDF நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த PPTக்குள்ளே என்ன இருக்க போதும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து 10 days and 5 days கிளாஸஸ் வச்சுருந்தோம். அந்த கிளாஸஸ்க்கான எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா PPTயாக 750 pages கிட்ட அந்த PPTக்கு உள்ளே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் அதிகமாக பேசக்கூடிய 2000 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் 2000 வார்த்தைகளை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வச்சுருக்கோம். ஸோ 3 ஃபைல் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக பாருங்களேன், இருக்கிறதா, இருக்கிறதா, இருக்கிறதா. நம்ம இதை எப்படி கேள்வியாக கேட்க வந்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா? பாருங்களேன், ஒரு பைக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொருள். ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வரும்போதும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே. இப்போ ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்க வரும்போது நம்ம டூ வச்சு கேள்வி கேட்கணும். கேட்க ஆரம்பிக்கலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா கேட்போம் பார்த்தீங்களா? இதை இப்படி கூட கேட்கலாம், நீ பைக் வச்சிருக்கியா? இப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் பாருங்களேன், டூ யூ ஹாவ். ஹாவ் அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கேள்வியாக கேட்கும் போது இருக்குதா, டூ ஹாவ், உன்கிட்ட இருக்குதா அல்லது நீ வச்சிருக்கியா, என்ன இருக்குதா என்ன வச்சிருக்கியான்னு கேட்டிருக்கோம். ஒரு பைக் இருக்குதா அல்லது ஒரு பைக் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு பைக் அப்படின்னா எப்படி பேசலாம், ஒரு அப்படின்னா
a bike. That's a. Do you have a bike? Do you have a bike? நீ பைக் வச்சிருக்கியா? உன்கிட்ட பைக் இருக்கா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும். உன்கிட்ட ஒரு கார் இருக்கா? ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கும், பேசுங்க. Do you have a car? Do you have a car? That's all, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். உன்னிடம் பணம் இருக்கிறதா? நீ பணம் வச்சிருக்கியா? உன்கிட்ட பணம் இருக்குதா? எப்படி கேட்கலாம்? Do you have? Do you have அப்படின்னா உன்கிட்ட இருக்குதா, நீ வச்சிருக்கியா? என்ன இருக்குதான்னு கேட்டிருக்கோம், பணம் இருக்குதா, மணி. நிறைய பேர் இந்த இடத்துல எப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, do you have a money? Do you have a money? அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணவே கூடாது. உன்கிட்ட ஒரு பணமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கோம். பொதுவாக அப்படி கேட்போம், உன்கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்போம். இப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. உன்கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இந்த இடத்துல அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி பேச மாட்டோம். ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், நம்ம தமிழில் பெரும்பாலும் பேசும்போது இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வச்சு பேச மாட்டோம். உன்கிட்ட பைக் இருக்காப்பா, நீ பைக் வச்சுருக்கியா அப்படின்னு தான் கேட்போம் தவிர, உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக கேட்க மாட்டோம். பட் சில நேரங்களில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்படி பேச வரும்போது do have bike அப்படின்னு பேசாதீங்க, do have a bike அப்படின்னு தான் பேசணும். நம்ம தமிழில் பேசும்போது ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பேசாமல் இருந்தாலும் இங்கிலீஷில் பேசும்போது அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி தான் பேசணும். ஏன்னா நம்ம தமிழில் பேசும்போது பார்த்திங்கன்னா உன்கிட்ட பைக் இருக்கா அப்படின்னா, பைக் பாருங்கள் ஒருமை, நம்ம அந்த இடத்துல ஒரு பைக் அப்படின்னு நம்ம பேச வர மாட்டோம், பைக் இருக்கா அப்படின்னு தான் பேச வரும். அப்போனா பைக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க. என்ன தமிழில் பேசும்போது ஒருங்கிற வார்த்தையை பேசாமல் நம்ம பைக்குன்னு பேசுவோம். நான் இங்கிலீஷில் பேசும்போது பைக் அப்படின்னு தான் பேசணும், பைக் அப்படின்னு பேசி பழகாதீங்க. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா? உனக்கு தம்பி இருக்கா, ஒரு அண்ணன் இருக்கா? மேக்ஸிமம் இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி தான் பேசுவோம் இந்த இடத்துல. ஓகே, எப்படி பேசலாம்? Do you have? உனக்கு இருக்குதா? இந்த இடத்துல நீ வச்சிருக்கியான்னு கேட்க மாட்டோம். தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் ஒரு சென்டென்ஸை ரெண்டு விதமாக பேசுவோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு சென்டென்ஸை ஒரு விதமாக மட்டும்தான் பேச முடியும். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, தம்பி இருக்கானா, சகோதரன் இருக்கிறானா அப்படின்னு தான் கேட்க முடியுமே தவிர நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க முடியாது. ஓகேங்க, இதை எப்படி பேசலாம்? Do you have? உனக்கு இருக்குதா, இருக்கிறாங்களா? யார்? ஒரு சகோதரன். ஒருனா என்ன சொல்லியிருக்கேன்? a brother. That's a. Do you have a brother? உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா? ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு, பண்ணலாமா? உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா? Do you have a bike? உன்கிட்ட பணம் இருக்கா? Do you have money? உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா? Do you have a brother? That's a. இப்போ நம்ம டூ வச்சு எந்தெந்த இடத்துலலாம் எப்படி எப்படி பேசணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள் பார்க்க. ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்கறதுக்கு டூ வச்சு கேட்டோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? WH கொஸ்டின் வச்சு கேள்வி கேட்கும்போது டூ வச்சு கேட்டோம். மூணாவது என்ன பார்த்துருக்கோம்? ஒரு பொருள் உன்கிட்ட இருக்குதா, நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க வரும்போது டூ வச்சு கேட்டோம். இப்போ இந்த இடத்துல டூ அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். யூ அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ் அப்படின்னா இருக்குது, இருக்குதா, வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க வரும். ஓகேங்களா? பைக், மணி, பிரதர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவுனுக்கு உள்ளே வந்துடும். இந்த நவுன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குங்க. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு நவுனை பற்றி தெளிவான வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நம்ம டூ வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீ டிவி பார்க்குற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன். அப்போனா நம்ம ஆர்யூ வச்சு எங்கே தான் பேசணும் அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் நீ ஒரு செயலை, அது என்ன செயலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேள்வியாக கேட்க வரும்போது நம்ம ஆர்யூ வச்சு கேட்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து இப்போயும் அந்த செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த செயலை நான் கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் செஞ்சுக்கிருப்பேன்.
ஸோ இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் கொஞ்ச நேரம் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு கேள்வியாக கேட்கும்போது ஆர் வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நீ டிவி பார்த்துட்டு இருக்கியா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்? ஆர். ஓகே, இப்போ நம்ம ஏன் ஆர் வச்சு கேட்கணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் என்ன? ஆக்ஸிலரி வேர்ப். இங்கே ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸிலரி வேர்பாக வேலை செய்யுது. ஓகே, ஆக்ஸிலரி வேர்பு பேசிட்டு யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து பேசுங்க, முடிஞ்சிச்சு. வேர்ப்னா என்ன? ஆக்ஷன், செயல். இங்கே என்ன செயல் நடந்து கொண்டிருக்குது? பார்த்து கொண்டிருக்கிறாயா? பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பார்க்குறத 3 விதமாக சொல்லுவோம். see, look, watch. இந்த 3 வேர்பில் எதை இங்கே யூஸ் பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க, வாட்சிங். ஆர் யூ வாட்சிங்? நீ பார்த்துட்டு இருக்கியா? என்ன பார்த்துட்டு இருக்கான்னு கேள்வியை கேட்கும். டிவி பார்த்துட்டு இருக்கியா? தட்ஸ் ஆல். ஆர் யூ வாட்சிங் டிவி? நீ டிவி பார்த்துட்டு இருக்கியா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த இடத்துல நீங்கள் டு யூ வாட்சிங் டிவி அப்படி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சா? ஏன்னா ஆர் யூ வச்சு கேட்கும்போது அது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசியிருக்கோம். டு யூ வச்சு கேள்வி கேட்கும்போது அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பொருந்தாது. நீங்கள் இப்படி கேட்கலாம், நீ டிவி பார்க்குறியா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம்? ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது 2 டென்ஸ் வச்சு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். செகண்ட் பாருங்களேன், நீ சென்னைக்கு போயிட்டுருக்கியா? எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் வருங்க. நான் ஒரு பாதி தூரம் போயிட்டேன், ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டேன், திருச்சி வரைக்கும் போயிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், நீ சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறத என் ஃப்ரெண்டு எப்படி கேட்பான் என்கிட்ட இங்கிலீஷில்? சொல்லுங்க பார்க்கும். ஆர் யூ கோயிங்? எங்கே? சென்னைக்கு. நான் என்ன சொன்னேன்? ஒரு டெஸ்டினேஷன் வச்சு பேசும்போது டூ வச்சு தான் பேசணும். இக்கு. எங்கே? சென்னைக்கு. தட்ஸா. ஆர் யூ கோயிங் டு சென்னை? நீ சென்னைக்கு போயிட்டுருக்கியா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்க, நீ சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கியா? எப்படி கேட்பாங்க? அதை ஆன்சர் பண்ணுங்க. ஆர் யூ கம்மிங்? நீ வந்துட்டுருக்கியா? எங்கேருந்து? சென்னையிலிருந்து. ஆர் யூ கம்மிங் டு சென்னை அப்படின்னு பேசக்கூடாதுங்க. சென்னையிலிருந்து, ஒரு இடத்துல இருந்துன்னு பேசியிருக்கோம். எப்படி தான் பேசணும்? இருந்து அப்படின்னா ஃப்ரம், சின்ஸ். 2 வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்னு வரும். ஃப்ரம் போடணுமா சின்ஸ் போடணுமா? சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க, ஃப்ரம் சென்னை. தட்ஸ் ஆல். ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் சென்னை? நீ சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கியா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நீ இப்போ படிச்சுட்டு இருக்கியா? எப்படி கேட்கலாம் அதை? நீ இப்போ படிச்சுட்டு இருக்கியா? ஆர் யூ ஸ்டடியிங்? இப்போ அப்படின்னா நவ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஆர் யூ ஸ்டடிங் நவ்? நீ இப்போ படிச்சுட்டு இருக்கியா? இப்போ உங்களுக்கு இந்த ஆர் யூ வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிச்சா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு தான் நம்ம ஆர் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வச்சு கேள்வி கேட்கணும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, இங்கே நான் 3 சென்டென்ஸ் இருக்கேன். இந்த 3 சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இருக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ சந்தோஷமாக இருக்கியா? நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குங்க. இப்போ கேட்குறேன், உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கியா? பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கிறாயா? உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கேள்வியாக கேட்கும்போது அந்த இடத்துல நான் டூ யூ வச்சு கேள்வி கேட்கவே கூடாது. என்னம்மா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் டூ யூ வச்சு தான் கேட்க சொன்னீங்க, இப்போ மாற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குங்களா? அதான் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. டூ யூ வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்கும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே ஒரு வேர்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டூ யூ வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் ஒரு சென்டென்ஸை பேசும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே நம்மளுடைய மனநிலைமை, நான் எங்கே இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்னவாக இருக்குது அப்படின்னு பேச வரும்போது
அந்த சென்டென்ஸ்குள்ளே எந்த வேர்புமே இருக்காது, அவங்களுடைய ஸ்டேட்டை தான் குறிக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஆர் வச்சு தான் பேசணும். இந்த ஆர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஆர் அப்படிங்கிறத நம்ம பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த ஆர் அப்படிங்கிற வேர்டு வரும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதோட பேர் ஆக்சிலரி வேர்ப். அதை நம்ம பி வேர்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நீங்கள் இப்படி சொல்லி பழகிக்குங்க. ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய ஆர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே நீங்கள் அதை உங்களை பழக்க வச்சுக்கோங்க. எப்படி பேசலாம்? நீ சந்தோஷமாக இருக்கியா? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கியா? இந்த இடத்துல டூ யூ ஹாப்பின்னு பேசிடாதீங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே. நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கும். நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே. செகண்ட் பாருங்களேன். நீ வீட்டில் இருக்கியா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எந்த வேர்புமே வரல. ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி தான் கேள்வியாக கேட்டிருக்கோம். நீ வீட்டில் இருக்கியா? நீ ஸ்கூலில் இருக்கியா? நீ வேலையில் இருக்கியா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஒரு இடத்துல நீ இருக்கிறாயா அல்லது நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ? ஓகே. எங்கே? வீட்டில். வீட்டில் அப்படின்னா அட் ஹோம் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களாங்க? ஆர் யூ அட் ஹோம்? நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறாயா? நம்ம பொலைட்டாக பேசலாம். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்களா? ஓகேங்களா? நான் எழுதுறதுக்காக சிம்பிளாக எழுதி போட்டிருக்கேன். பேசும்போது கேட்கும்போது நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களாங்க? ஓகே. எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஒரு ஆசிரியராக? a teacher? that's all. are you a teacher? நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே நான் 2 சென்ஸ் இருக்கேன். எல்லாருக்குமே ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ வர்றையா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. செகண்ட் பாருங்கள். நீ வந்து கொண்டிருக்கிறாயா? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும், இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீ வர்றையா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டு யூ கம் அப்படின்னு தான் பேசணும். ஆர் யூ கம் அப்படின்னு பேசக்கூடாது. நீ வந்துட்டு இருக்கியா அப்படின்னா ஆர் யூ கம்மிங் அப்படின்னு தான் பேசணுமே தவிர டு யூ கம்மிங் அப்படின்னு பேசக்கூடாது. ஏன் இந்த இடத்துல டூ வச்சு பேசியிருக்கோம், ஏன் இந்த இடத்துல ஆர் வச்சு பேசியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். வர்றையா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இங்கே நம்ம டூ வச்சு தான் கேள்வி கேட்க வேண்டும். செகண்ட் பாருங்கள். நீ வந்துட்டு இருக்கையா? ஒரு செயலை, வர்ற ஒரு செயலை கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக இப்போ செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்க வரும்போது ஆர் யூ கம்மிங் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர டூ யூ கம்மிங் அப்படின்னு கேட்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த டூ யூ வச்சு எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சா? ஆர் யூ வச்சு எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சா? வீடியோ நீங்கள் இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். நீங்களும் பர்சனலாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.